நீங்க வீட்டுக்கு வாக்கப்பட்டு வந்து கொல்ல வேலை பார்க்க வேண்டியதா இருக்குது. ஒவ்வொருத்தி வாக்கப்பட்ட வீட்டுல எப்படி சொகுசா இருக்காளுங்க. அப்படியே காதுல கேட்டுட்டாலும் கேட்டுட்டு கேட்காத மாதிரி உட்காந்துருக்கத பத்தியா. அங்கதான் பிறந்ததுல இருந்து இத்தினி வந்து அத்தினி பெருசாகிற வரைக்கும் பாரா பட்டுக்கிட்டு வேலை பார்த்துட்டு கிடந்தேன். வந்த இடத்துலயாவது செத்த உட்காந்து இருந்திருக்க முடியுதா? அக்கா அக்கா அக்கா, பின்னாடி கொல்லப்புறத்துல பிளாஸ்டிக் பாட்டிலாம் நிறைய கிடக்குது. அதெல்லாம் பொறுக்கி கொண்டாந்து இங்க போட்டுறவாக்கா. ஆமாடி ஆமாடி மீனா, முதல்ல அதெல்லாம் அள்ளி போட்டு சுத்தம் பண்ணாதான் வீடு சுத்தமாகும். இந்த கிளடி ஊருக்கடல கிடக்கிற பாட்டிலையும் பிளாஸ்டிக் டப்பாக்களையும் கிப்பாக்களையும் எல்லாத்தையும் பொறுக்கி கொண்டாந்து வீட்டுல குப்பையா அடைச்சு போட்டு 10 ரூபாய்க்கு 20 ரூபாய்க்கு போட்டு போடுவேன் வரட்டு. இன்னைக்கு தேவையில்லாத வேண்டாம்ல ஊர்ல உள்ள குப்பையெல்லாம் அள்ளி வீட்டுக்கு கொல்லப்புறத்தை வந்து நிரப்பி வைக்குதுங்கிறேன். அப்புறம் பத்தியா அந்த 3000 ரூபாய் வாங்கினதும் போதும் ஆளு பெரிய காணாமே. மனசு எங்கதான் போனான்னு தெரியலையே. வந்து கரெக்ட் நேத்தே சொன்னேன். நீ போட்டிருந்த பாட்டில் கீட்டில் டப்பா கப்பா எல்லாத்தையும் பொறுக்கி நீ கடையில கொண்டு போய் காசுக்கு போடுவியோ அள்ளி குப்பையில போடுவியோ, வீடு கிளீனா இருக்கணும்னு சொன்னேன். அதெல்லாம் காலில் உரைக்கிற அந்த வேலையெல்லாம் பார்க்கணும்னு தோணல. 3000 ரூபாய் வாங்குறதுக்கு மட்டும் முன்னாடி போய் நின்றுச்சு கிளவி. வந்து கரெக்ட் இன்னைக்கு வச்சுக்கிறேன். ஒரு மனசு இங்க இந்த வேலையை பார்ப்பனா அந்த வேலையை பார்ப்பனா எந்த வேலையை பார்ப்பேன். 10 கால் 10 கை இருந்தாலும் பத்தாதேன்னு சொல்லிவிட்டு கத்திட்டு கிடக்குறேன். அங்கே வத்தியெல்லாம் எய்தாத்த மாப்பிளைக்கு காலு மேல காலு போட்டுட்டு எனக்கு என்ன உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஏன் சுருட்டத்துல சொல்லி சொல்லி என்னடி செல்லம் கூப்பிட்டியா? ஆமா செல்லம் குழம்புக்கு சொல்லிக்கிறாங்க. செல்லம் நம்மள செல்லம் ஏன் சொல்லி ஒரு மனுஷன் இப்படி பட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேனே, பாத்திரத்தை எடுத்து கொடுத்தா மட்டும் போகுமா? அப்ப சொகுசா கழுவியிலே திரும்ப பரண மேல சும்மா ஏறி உட்காந்துக்கிறமா பார்த்தா தன்னால இப்படி மாங்கு போட்டு தேய்ச்சிக்கிட்டு இருக்கேனே, அதை கழுவி அப்படி வெயில வைக்கப்படாது. இவங்க வீட்டுக்கு வந்து நாங்க மட்டும் இன்னும் கட்டிட்டு வந்தவங்க மட்டும் வேலை பார்த்தா பத்தாது. கூடவே எங்க தங்கச்சி வந்து வேலை பார்த்து கிடக்குறா மாங்குன்னு நல்ல மயன ஆட்டா நல்ல சொகுசா உட்காந்துக்கிட்டு அவங்க ஊர்ச்சிட்ட போயிட்டாங்க. நீ எத்தனை கால் மேல காலை போட்டு உட்காந்து இருக்க. நானும் எங்க தங்கச்சி ஐயோ, இவளுக்கு நல்ல நாள் பெரிய நாள் வந்தா கால் பாக்குறது என்னமா வேலையெல்லாம் அவதேன். நம்ம பார்த்தாலும் சுத்தபத்தமா பார்க்க மாட்டோம்னு பறிச்சு பாப்பா. இருந்தாலும் அவளுக்கு கத்துக்கிட்டே பார்க்கறதே பழக்கமா போச்சு. மனரோசா, வேலைக்கு கிளம்பிட்டேன். லேட் ஆயிடுச்சு. வேலைக்கு போகணும். முதல்ல கத்துவாரு. நல்ல ஒரு வேலை வாங்க சொல்லிட்டா மட்டும் உடனே முதலாளி போன் அடிச்சுவாரு. உடனே அர்ஜென்ட் வேலைன்னு சொல்லிடுவாரு. நல்லா ஏமாத்த மட்டும் கத்திருக்கையா? அதெல்லாம் முடியவே முடியாது. இன்னைக்கு இந்த பாத்திரத்தை கழுவி தருவனா தொடச்சு காய வச்சு மேல அள்ளி போட்டு அந்த பிளாஸ்டிக் பேப்பர்ல இருந்து டப்பர்ல இருந்து லிப்பர் எல்லாம் அள்ளி குப்பையா கிடக்குதியா, அதெல்லாம் கொளுத்தி விட்டு தாயா போணும் நீ. ஐயே வெனகாரி வாசல்லே உட்கார்ந்துகிட்டு இருக்காளே. நான் எப்ப வருவேன்னு காத்துக்கிட்டு இருக்காள. பாத்திரத்தை கழுவிட்டு அள்ளிக்கிட்டு போயிருவாளா இல்ல ஊருப்பட்ட பாத்திரத்தில் அள்ளி போட்டுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிறா. போனானா 3000 ரூபாய் காசு எங்கன்னு கேட்பாளே. எங்கிட்டு போனாலும் நம்மளுக்கு சிரமத்திலேயே மாட்டிக்கிறோமே. சுத்தி போயிருவோமா? சுத்தி போனாலும் வாசப்படி வழியா தானே வீட்டுக்குள்ள போகணும். கையும் கழுவுமா ஒரே அப்படியா பிடிச்சு போடுவாளே. போக வேணாம். எங்கிட்டாவது ஊர் என்ன ஒரு ரவுண்ட சுத்தி வடிச்சு வந்துவிட்டு எங்கிட்டாவது மரமட்டையில போய் படுத்து கிடந்துட்டு எந்திரிச்சு வருவோம். என்ன பண்ண என்ன அடி அத்தி வயிறு கடம்படானுங்குது. ஆமா பசிக்குது. காலையில இருந்து இப்படி கஞ்சிது எதுவும் பிடிக்கலையே. காலச்சோறே என்ன திங்கலையே. அதுல பசி கபக்குன்னு எடுத்து பிடிச்சு என்ன வந்துடுறது. பசியோட போய் மரமட்டையில படுத்தாலும் தூக்கம் வந்து தொலையாது. மானம் முக்கியமா சோறு முக்கியமா? மானம் முக்கியமா சோறு முக்கியமா? நம்மளுக்கு மானம் நம்மளுக்கு சோறுக்கே முக்கியம். போவோம். ஐயா நான் கஷ்டப்பட்டு ஊருக்குள்ள அங்கிட்டு போகும்போது இங்கிட்டு போகும்போது முந்தானைக்குள்ள மறைச்சு அதை மறைச்சு எடுத்துட்டு வந்து சேர்த்த டப்பா எல்லாம் இப்படி அள்ளி போட்டு வச்சிருக்காளே. இது போதுமே 150 ரூபாய் 200 ரூபாய்க்கு வித்து போடுவேனே. யாரு முடி இதெல்லாம் இங்க அள்ளி போட்டது? இத கேட்காம இருந்தாதான் தப்பு. நான் வச்சுக்கிறேன். என் பொருளை யார் கைய வைக்கிறா அப்படி அள்ளி போடுறா? என் வீட்டுக்குள்ள என் வீட்டுல நான் எப்படி பொருள் இருக்கப்படாதா? நான் 50 100க்கு அங்கிட்டு போய் போட்டு போடலாமேன்னு சொல்லிவிட்டு புடக்க அந்த போட்டிருக்கேன். இன்னும் 4 டப்பா இப்ப சேர்ந்ததுக்கு அப்புறம் போடுவோமே ஒரு 5-6 கிலோ வந்ததுக்கு அப்புறம்னு அதை அள்ளி தெருவுல வீசுற மாதிரில வீசி இருக்காங்க. யார் இந்த வேலையை பார்த்தது? இந்த வீட்டுல யார் இந்த வேலையை பார்த்ததுன்னு கேக்குறேன். என்ன இங்க கத்திக்கிட்டு இருக்கிற புருஷன் பொண்டாட்டி எனக்குன்னு தான் வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? ஒரே வார்த்தையில இந்த வீட்டுக்கு எனக்கு பதில் தெரிஞ்சு ஆகணும். இந்த வீட்டுல எனக்கு மரியாதை இருக்கா இல்லையான்னு ஒரே வார்த்தையில இப்ப சொல்றீங்க நீங்க. அதானே எப்படி
எப்படி மாமியா கறிக்கு எப்படி மதிப்பு இருக்கா, மரியாதை இருக்கா? ஏன்டி நான் கேட்கறது உன் காதுல விழுகுதா இல்லையாடி? என் பொருளை அள்ளி நீ தான் போட்டிருப்பேன். இந்த வீட்டுல உன்னை தவிர வேற யாரும் என் பொருளை கை வைக்க மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும்படி. நீ தான் நெஞ்ச வைத்தக்காரி இந்த வீட்டுல. ஏன்டி என் பொருளை அள்ளி போட்டே? பதில் சொல்றியா இல்லையாடி? ஆமா, பெரிய பொருள் இவங்க பொருள். இவங்க ஒலிம்பிக்ல ஓடி போய் கப்பு வாங்கி வச்சிருக்காங்க. அதுக்கு நாங்க தெருவில் வீசி போட்டாங்க. அதை வந்து குடிச்சுட்டு கழுவி கழுவாம எனக்கு தூக்கி போட்டு உடஞ்ச கப்பு தானே அலையாந்து போட்டிருக்காங்க குப்பை மாதிரி. வேற உங்க பொருளா? ஏன்டா இப்படி பேசிக்கிட்டு ஆட்டா கத்திக்கிட்டு இருக்காளே? பொண்டாடிக்காரி இப்படி ஏத்தி பேசிக்கிட்டு இருக்காளே? சொல்லிடி சொல்லிடிங்கிறதுக்கு பதில் சொல்லாமே உட்காந்துக்கிட்டு இருக்காளே? எங்க ஆட்டாக்கு நீ கொடுக்குற மரியாதை லட்சணம் இது வாடின்னு 4 போடு கணத்துல போட்டு நாம வழிக்கு வரமாட்டா. அவங்க பேசுறாங்கன்னு பொண்டாட்டியை பேச விட்டு பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. சிரிச்சுக்கிட்டு இங்க கத்துறவ கேனச்சியா இருந்தா பெத்தது சிரிக்கத்தான் செய்யி. என்னத்த பண்ணி தலைய? ஏன்டா கேப்பியாட கேட்க மாட்டேடா? பண்ற அட்டுழியத்துல கேப்பியாடா இல்லையாடா? நீனு கேப்பேன்னு நான் பார்த்துக்கிட்டு போறதுக்கு இருந்தா வேலைக்கு ஆகாது. என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்க பத்தியா? அவங்க கழுவாகலாம், இவங்க தொடப்பாகலாம். ஏன்டா இந்த பொம்பளை செடி வேலையெல்லாம் பாக்குறதுக்கான உன்னை நான் பெத்தே வளர்த்தே ஆளாக்கினே? ஏன்டா அப்படி இருக்கிற? ஆம்பளத்தனமா எந்திரிச்சு ஒழுங்கா வேலைக்கு போவியா? பொண்டாடி கூட பாத்திரம் கலங்கிட்டு இருக்கேன். பாத்திரம் வெக்கம் கட்டவே. இங்க வர கிழவி, இப்ப என்ன உனக்கு? உன் பொருள் எல்லாம் அள்ளியாந்து இப்படி போட்டு காமிட்டானே. புள்ள குட்டி பச்சை பாருங்க இருக்க வீட்டுல இப்படி குப்பை அடையாம சேர்க்கனா? அதுவே என்னென்னவோ வருதுங்கிறாங்க. கொசுனால டெங்குங்கிறாங்க, டங்குங்கிறாங்க, டிங்குங்கிறாங்க. இங்க பாரு கிழவி, இன்னமே இந்த மாதிரி குப்பை இப்படி அள்ளியாந்து வீட்டுல சேர்க்கிற பழக்கம் வச்சுக்க கூடாது. எப்ப பார்த்தாலும் பொங்கலுக்கு போயிட்டு இதுவே எனக்கு பெரிய வேலையா இருக்குது. அங்கிட்டு காடு தர அங்கிட்டு கூட எங்கடாவது குமிச்சு போட்டு அங்கிட்டு காசு கொடுக்குறாங்க. அதுக்கிட்ட வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிவிட்டேன். ஆமா, அதெல்லாம் இருக்கட்டும். நான் உனைய கேள்வி கேட்கணும் வருகைக்காக காத்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தா நீ என்னைய கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க? கிளவி எங்க காசு 3000 எங்க? அது எடி பேச்ச மாத்திர முடியா? வீட்டுக்காரி பேச்ச மாத்தப்படாது. நான் கேட்டதுக்கு முதல்ல பதில சொல்லு. நான் கேட்டதுக்கு முதல்ல பதில் வரணும். நான் கேட்டதுக்கு முதல்ல பதில சொல்லு. எங்க 3000 ரூபா? அது வந்து என்ன மலுப்புது பத்தியா உங்க ஆத்தா? கிளவி காசு எங்கன்னு கேட்டேன். இப்படி மலுப்பி சிசி முடிக்க சொல்லல. இப்ப 3000 ரூபாய் எங்கன்னு உண்மையா சொல்லணும். ஏதாவது பொய் பிரார்த்தனை சொல்லிவிட்டு மாட்டிக்கிட்டேன்னு வையி குப்பையோட சேர்த்து என்ன பண்ணிடுவோம் தெரியுமில்ல? பழசு பட்டையெல்லாம் சேர்த்து நம்மளும் ரொம்ப பாலா போன பழசுதான். எங்க சொல்லு, உண்மையை சொல்லு, பொய் பேசாம சொல்லு கிளவி. அது வந்து என் நேரம் காலம் போதாத காலம். அது வந்து அது யாய் இப்ப காசு எங்கன்னு தானே கேட்டேன். இது பண்ணே அது பண்ணேன்னு சொல்லணும். அப்படி இல்லாம மூசுன்னு அழுதுட்டு அடிக்கிற டைம்ல யோசிக்கிறியோ என்ன பிளான் போட்டு சொல்லலாம்னு? இங்க பாரு கிளவி, இங்க பாரு, சும்மா மூசு ஆசன அழுது ஊரை கூப்பிட்டு அப்புறம் மருமக அப்படி பேசிவிட்டா என்னை குடும்பப்படுத்துறான்னு அப்படியே பாவனை பண்றதுக்கு எனக்கு வலிக்கிட்டு தெரியல. சும்மா அழுகிறத நிப்பாட்டிட்டு சொல்லு. கண்ணை தொடன்னு சொன்னேன். கண்ணை முந்தானை எடுத்து தொட. அடி ஏம்படி குஞ்சாயி, ராமாயி, ராக்காயி, நாங்க 6 7 8 பேரு. அடியா விச பைய பணத்துக்கு தாண்டி சேர்ந்து நம்ம கூட்டா போவோம். அங்க பார்த்தோம்ல நல்லா அழகா பேசிச்சு, மேடையிலாம் அழகா பேசிச்சு. அம்மான்னு எங்களை பார்த்து முத்தமெல்லாம் கொடுத்துச்சு. சரி அந்த தம்பியை போய் பெரிய டிவியில பாப்பலாம்னு சொன்னாளுங்க. அந்த குருவமாவும் ரங்கமாவும் தாடி ஆளுக்கு 1000 ரூபா தாடி கடமா கை மாத்தா தாடி தந்துடுறோம்னு சொல்லி வாங்கினாளுங்க. அந்த படத்துக்கு போயிட்டு வந்து தாரா அப்படின்னு புக்கு பண்ணி தாரானா நம்ம ஊர்ல அந்த பையன் லாப்படா போச்சுக்கிட்டு தெரியுமல்ல வேலுச்சாமி மையன். அவன் புக்கு பண்ணனானா அந்த லாப்படாப்புக்குள்ள. அது என்னமோ இப்ப படம் தள்ளி போயிடுச்சா முடி, டிக்கெட் போயிடுச்சா முடி, அப்படி இப்படின்னு சொல்றா முடி. ஏகலவி படத்துக்கா புக்கு பண்ணி போற அளவுக்கு ஊர் கிளவியெல்லாம் டெவலப் ஆயிட்டீங்களாக்கா? சரி படம் தள்ளி போனா டிக்கெட் கூட திரும்ப காசு தர போறாங்க. அந்த பையனை கேட்க முடியாதுனே காசு திரும்ப வாங்கி தாடானே. ஆமா எப்படி காசு கொடுத்த நீ? உங்க காசு எங்க? மீத காசு எல்லாம் சேர்த்து அவளுகளுக்கு கொடுத்தது 2000 ரூபாய் மடி. 2000 சத்திய வளரசா, எங்க அம்மாவுக்கு மனச ஒரு காசுல கை மாத்தா தான்னு சொன்னவனே எப்படி படத்துக்கு டிக்கெட் போட்டு கொடுக்குற அளவுக்கு பெருந்தன்மையா இருக்குது எங்க அம்மா. நீ தான் இருக்கியே. அட போட கூறு கட்டவனே. அவளுக்கு எடுத்தது எனக்கு மட்டும் தானடா எடுக்க சொன்னேன். அவள கை மாத்தா வாங்கினவளுக்கு இப்ப ஓம்பு படம் காசுல படமும் பார்க்கல ஒண்ணும் பார்க்கலங்கிற ஆளுகடா. நான் என்ன பண்ணுவேன்? ஒரு டிக்கெட் 1000
எங்கேயாவது போறியா? போக மாட்டேன். எங்க போனாலும் பரவாயில்ல, காசோட வீட்டுக்கு திரும்பி வரணும். 3000 ரூபாய்க்கு உங்க ஃப்ரெண்ட் எல்லாம் கூட்டிட்டு உங்க படத்துக்கு போறாங்க, அதுக்கு டிக்கெட்டுக்கு ஒரு கையில காசை கொடுக்குறாங்களா? ஆளை மண்டையும் பாரு மண்டையும். ஆத்தா பண்ணது தப்புன்னு சொல்ல துப்பு இல்ல. இவ வேற ஆத்தாக்கு சப்போர்ட் பண்ணிக்கிறாங்க. சப்போர்ட் ஏன் சொல்லி நம்ம 2 பேரும் என்னைக்காவது படத்துக்கு போயிருக்கோமாயா? இந்த வயசுல அவங்க ஜோடி ஃப்ரெண்டுகளோட உங்க தோஸ்துகளோட அதுவும் விஜய் படம் பார்க்க போறாங்க. விஜய் படம் உன் ஆத்தாக்கு இதெல்லாம் தேவையா சொல்லி? தேவையா? இந்த கிளவியோட சேராத ஐயா, இந்த ஊரு கிளவி பண்ற அநியாயம் அதுக்கப்புறம் தாங்க முடியலையே. ஏன்னா வயசு குமரிய மாதிரில டிக்கெட் போட்டு படத்துக்கு போறாங்களா? இப்ப எல்லாம் போச்சா? அந்த பையன் எங்கிட்ட போய் கொடுத்துருக்க, போட்டு கொடுத்தானோ இல்லையோ, உடனே வாங்கி கொடுக்க முடியும்னு சொன்னாலும் சொல்லியிருப்பாங்க. கிளவி சொல்லிவிட்டா கோச்சிட்டு போயிருவா, கம்பெனி இருப்பான்னு நினைக்கப்படாது. கொடுத்த பையன் உறுதி எடுத்தாலும் எப்படியாவது காசை வாங்கிட்டு வீடு வந்து சேரணும் சொல்லிவிட்டேன். அப்படி காசை காப்பாத்தி போட்டாச்சு.